அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க. பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி, வணக்கம். மனிதனுடைய வாழ்க்கையில இன்னல்களை அனுபவிக்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. ஆனால் இந்த 2020 வரைக்கும் இந்த மக்கள், இந்த ஒரு நாடில் உலக மக்கள் அனைவருமே படாத பாடுபட்டுட்டாங்க. 2019 2020 வரைக்கும் உலகமே ஒரு அமைதியாக இல்லை. அந்த கொரோனாஸ்ன்ற ஒரு கொடிய நோய் உலக மக்கள் எல்லாம் பயம்படுத்தி, நாடுகள் எல்லாம் பயம்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கைகள் சின்னாபின்னமாக ஆகிட்டு இருக்குது. அப்போது சாதாரணமாக சம்பாரித்து வாழும்போதே துன்பப்படுறான். சம்பாதனையே இல்லாமல் மனிதன் குழந்தை குட்டிங்களை வாழறதுக்கு துன்பப்படும் போது அவனுடைய வாழ்க்கை மரணத்துக்கு சமமாக ஆகிடும். ஆனால் இந்த 2019 2020 வரைக்கும் நடந்த விபத்துக்கள் 2019 2020க்குள்ளே நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் 2021 இருக்காது. 2021 கடந்ததாகவே இருக்கட்டும். இனிமேல் வர்றது நன்மையாகவே நடக்கட்டும். நல்லதையே நம்ம நினைப்போம், நல்லதே நடக்கும். இறைவனை உலக மக்கள் அனைவரையும் நான் விரும்பி கேட்டுக்கிறது அதே ஒன்று தான். எதுவுமே உங்களுக்கு நிலையானது இல்லை. இறைவன் மட்டுமே நிலையானவன், நீங்கள் மட்டுமே நிலையானவன். அந்த இறைவனை மனசில் நிறுத்தும் போது உங்களுக்கு வர துன்பங்கள் மறைஞ்சி போகும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்டதுக்கு ஆரம்பம் மார்ச் மாதம், போன மார்ச் மாதத்துலேயே இந்த கொரோனாஸை பற்றி நீங்கள் ஒரு பேட்டி கேட்டீங்க. அப்போவே நான் சொன்னேன், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொரோனாஸ் வந்தவனும் சரி, இல்லை வரப்போகிறவனும் சரி, எல்லாருமே மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அந்த மூச்சு பயிற்சி இந்த கொரோனா ஹவுஸ்லேருந்து வெளியேற்றுறவங்கள யாருமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் என்னுடைய சீடர்கள் எத்தனையோ நாட்டில், அமெரிக்காவில் இருக்கிறோம், லண்டனில் இருக்கிறோம், கனடாவில் இருக்கிறோம், மலேசியாவில் இருக்கிறோம், சிங்கப்பூரில் இருக்கிறோம், டென்மார்க்கில் இருக்கிறோம். எல்லா நாட்டிலையும் என்னுடைய சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் யாரையுமே இந்த உலகத்தையே ஆட்டி படுக்கிற கொரோனா என்னுடைய சீடர்களை நெருங்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் இல்லை, அவனுடைய பயிற்சி அதுக்கு உதவியாக இருந்தது. இதை எல்லாரும் கடைப்பிடிங்க. எதை கண்டும் பயப்படாதீங்க. இறைவன் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணுவான். மனிதனால் தீர்வு காண முடியாது. இறைவன் அழிச்சானா இந்த துன்பங்கள்லாம் பறந்து போயிடும். 2021 எல்லாரும் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ அந்த புது வருஷத்தை வரவேற்று நம்ம வணங்கி வழிபடுவோம். நன்றி, வணக்கம். சாமி வணக்கம். நீங்கள் ஒரு தடவை ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தீங்க, அப்பா அம்மாவோட கர்மா பிள்ளைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் ஒரு உயிர் பிறந்தால் 16 நாளில் பிறந்துருன்னு சொன்னீங்க. இப்போ அப்பா அம்மா கர்மா பிள்ளை கொடுத்துட்டாங்க. இந்த அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எந்த கர்மா வச்சு பிறப்பாங்க? நீ எதுலேருந்து பிறந்த? அப்பா அம்மாவோட அப்பா அம்மாவில் எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறான். அப்பா அம்மாவனுடைய விந்துலேருந்து தான் பிறப்பான். மனுஷனுக்கு கர்மம் எங்கே இருக்குதுன்னா விந்தில் தான் இருக்குது. அந்த விந்து பரிமாறி ஒரு உருவமாக்குந்து நீ உன்னை அவங்க அப்பா அம்மா, அப்போ அவங்க கர்மெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரி, புரியுதா? அதனால் அந்த கர்ம வினை அழிக்கணும்னு சொன்னால் எந்த கடவுள் வழிபாட்டிலையும் அழிக்க முடியாது. உன் உடலுக்குள்ளே ஒரு தீயை மூட்டினீங்கன்னா தான் அந்த பாவம் அழிக்க முடியும். அந்த தீயை மூட்டுறது தான் யோகம்.
இல்லை அந்த அப்பா அம்மா பிறந்தா அவங்க திருப்பி பிறப்பாங்களான்னு. அவங்க எங்கன்னா பிறந்துட்டு போகிறாங்க, உனக்கு என்ன போச்சு? எப்போ மலேசியாவிலேருந்து எனக்கு ஒருத்தர், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் போன மாதம். அவங்க அப்பா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலையா. அவர் சொல்கிறார், சாமி நான் ஒரு வருஷம் கூட ஆகலை, ஏதாவது நன்மைகள் செய்யலாமான்னாரு. உன் அப்பா செத்த உடனே என்னப்பா பண்ணேன்னு? விளக்கு கொளுத்துனேன் சாமி. அப்புறம் என்ன பண்ணேன்? தேங்காய் உடைச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன்? ஊதுவத்தி கொளுத்துனேன். அப்புறம் என்ன பண்ணேன்? கற்பூரம் கொளுத்துனேன். இப்போ அந்த செத்து போய் இந்த பொணத்துக்கு கொளுத்துனியா உங்கள் அப்பாவுக்கு கொளுத்துனியாப்பான்னு? இல்லை சாமி, எங்கள் அப்பாவுக்கு தான் கொளுத்துனேன். அப்போது பொணம்ன்றது அம்மா அப்பாவினுடைய தீட்டால் செய்யப்பட்டது. உள்ளே இருக்கிற பொருள் கடவுளால் செய்யப்பட்டது. அது யாரும் மனுஷன் செய்திட முடியாது. அப்போது அந்த பொருளுக்கு தான் நீ வணங்கி இருக்கிற. தீட்டான பொருளே போய் பொச்சு புட்ட, எங்கடா தீட்டு உட்காந்தீங்க தங்க? இது புரியணும். தாய் தகப்பனுடைய தீட்டில் நீ பிறந்த, அந்த தீட்டிலேருந்து வந்த பாவம் தான் உனக்கு இருக்குது. அதே நேரத்தில் அதுலேருந்து வந்த புண்ணியமும் இருக்குது. இதை அழிக்கணும். இது வேணா எனக்கு, நான் கடவுள் போகணுன்றவனுக்கு நீ உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தினா அந்த பாவங்கள் அழியும். வேறு எதாலும் எந்த கடவுள் வழிபாட்டிலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நமக்கு மனுஷனுக்கு ஒன்றுத்துக்கு இன்றைக்கி பிறந்த நாளைக்கு செத்து போகிற மனுஷனுக்கே நமக்கு இவ்வளோ அறிவுக்குது. இதெல்லாம் போய் கடவுளை கும்பிட்டு கடவுள்கிட்ட கொடுத்துடலாம் நம்ம பாவத்தெல்லான்ட்டு. கடவுள் அவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா? நம்மளே இவ்வளோ அறிவாளியாகிறோம், கடவுள் எவ்வளோ அறிவாளி? தொடவே மாட்டா உன் பாவ புண்ணியத்தை நீயே அனுபவிச்சுட்டு போனோம் அவங்ககிட்ட. அவன் எப்படி அமிச்சானோ அப்படி போனா சேர்ப்பான். நீ வேறு மாதிரி போனா உன்னை சேர்க்க மாட்டான். காது மெல்லியாச்சு இங்கேயே தெத்திடுவான். இதான் உலகத்தில் நடந்துன்னுக்கிற விஷயம். சாமி, அங்கே அன்னதானம் பண்ணுறாங்களே, அது எல்லாருக்கும் எப்படி வேணாலும் பண்ணலாமா? எப்படி அன்னதானம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ யாருக்கு பண்ணுவாத்த? அதான் இருக்கப்பட்ட நீயே ஒரு 50 கிலோ ஆக்கி வச்சு துண்ண முடியுமா? 4 பேருக்கு போடுறதுக்கு தானே அன்னதானம். அது எப்படியாப்பட்டவனா இருந்தானா? உள்ளே இருக்கிற உயிர் தானே, அந்த உயிருக்கு தானே அன்னதானம் பண்ணுற. அதில் என்ன வேற்றுமை இருக்குது? உயர்ந்தவன் தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, பணக்காரன், ஏழை, இதெல்லாம் அன்னதானம் பண்ணுறோம் பார்க்கவே கூடாது. பார்த்தான்னா அவன் சுயநலத்தில் அன்னதானம் பண்ணுறான்னு அர்த்தம். பொதுநலத்தில் அன்னதானம் பண்ணுறவன் ஜாதி மதம் இனம் கோலம் கோத்திரம் எதையும் பார்க்காதவன் தான் கடவுள் வழிபாட்டில் உள்ளவன். அவன் அன்னதானம் எல்லாருக்கும் உரிமை உள்ளது. அது ஒருத்தனுக்கு தாழ்ந்தவனுக்கு உயர்ந்தவனுக்குலாம் கிடையாது. அதனால் அன்னதானம்ன்றது மனுஷனுக்கு பண்ணுறேன்னு எப்பவுமே நினைக்காதீங்க. கடவுளுன்ற ஒரு பொருள் உங்களுக்குள்ளே இல்லைன்னா மனுஷன்ற நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லையா? அப்போ கடவுளுன்ற பொருள் இருக்கணும் உங்களுக்குள்ளன்னா அன்னதம் வேணும், சாப்பாடு வேணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன். கடவுள் என்னை காப்பாற்றிடுவார்னு போய் 10 நாள் ஒரு ரூமில் போட்டு ஒருத்தனை போட்டு, கடவுளே இல்லை சோறு தான் கடவுள்ன்றவனை ஒரு ரூமில் போட்டு, சாப்பாடு ஓனன்றவனு கொடு, கடவுள் ஓனன்றவனுக்கு விட்டுடு, 10 நாள் 10 கதவு தந்தீங்கன்னா சாப்பிட்டவன் கிழங்கு மாதிரி நல்லா வெளியே வருவான். கடவுள் ஓனன்றவன் செத்து போயிருப்பான்னு. கடவுளெல்லாம் எவனையும் காப்பாற்ற மாட்டார். இந்த உலகத்தில் ஒருத்தரை காப்பாற்றணும்னா சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை நான் கடவுளுக்காக பண்ணுறேன்னு நினச்சின்னு பண்ணுங்க போங்க. ஐயா, என் பேர் குமரேஷன். சரிப்பா. இந்த கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா தெரியல, ஆனால் கேட்குறேன். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க எங்கேயாவது போனால் நாவடக்கம் இருக்கணும். ஆமாம், நம்ம பாடத்துலேயும் அந்த நாவடக்கன்ட்டு ஒன்று வருது. சரி, அதுக்கு இதுக்கு என்ன ஐயா சம்பந்தம்? இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து ஐயா நான் தான் அறிவாளி அப்படின்னு பேசினேன்னா அவனோட முட்டாள் யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாம் குரு பேசுறாருன்னு கம்முன்னுப்பான். சில பேர் என்ன பண்ணும், அதனை பரிசுங்க மாதிரி வருவான், எனக்கு எல்லாம் தெரியான்னு வருவான், ஒன்றும் தெரியாது. அதனால் சொல்கிறாரு வள்ளுவர், யாகவராயனும் நாகாக்க சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட அடப்பா இந்த மாதிரி பேசுகிற அசிங்கப்பட்டு போட்டுக்கூடாதுன்னாரு. அதனால் அசிங்கப்படக்கூடாதுன்னா நாக்கு அடக்கி வாழு. அன்பே சிவம், மனமே குரு, மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் சிவாய நம. நீ பொண்ணு பார்க்க போற, உன் புள்ளியிட்ட போய் ஒரு பொண்ணை காட்டுறேன். பொண்ணு தானே காட்டினேன், நீ ஒன்றும் கல்ல காட்டல. அப்போ அந்த பொண்ணை அவன் கட்டிக்கினால கட்டிக்க மாட்டான். இல்லைப்பா எனக்கு பிடிக்கலப்பா, அது வானாப்பா. அப்புறம் இன்னொரு பொண்ணை காட்டுறேன், இல்லைப்பா அது கூட வானாப்பா. அப்புறம் இன்னொரு பொண்ணை காட்டினா அதை கட்டிக்கிறப்பா. அப்போ 3 பொண்ணு தான். ஆனால் அவன் மனசுக்கு பிடிச்சதை தான் அவன் கட்டிக்கிறான். இந்த 2 பொண்ணை உன் புள்ள கட்டிக்க மாட்டேன்ன பொண்ணை இன்னொருத்த வந்து அதுதான் நல்லா இருக்குதுன்னு நாட்டை கட்டிட்டு போகிறான் இல்லை? அப்போது மனுஷனுடைய மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை ஏற்றுக்கிறான். எது அவன் மனசுக்கு சரியாக வரலையோ அதை வேணான்னு ஒதுக்கிறான். இப்படி கடவுளையும் அப்படி தான் பண்ணிட்டான் மனுஷன். அவர் பெரிய கடவுள், இவர் சின்ன கடவுள், அவருக்கு சக்தி ஜாஸ்தி, இவருக்கு சக்தி இல்லை. கடவுள்ன்றது ஒரு பொருள், அதுக்கு எல்லா சக்தியும் உண்டு. அது நினச்சா ஒரு செகண்டில் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. அது என்ன பெரிய கடவுள் சின்ன கடவுள்? அதனால் அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்ட்டு சொல்கிறாரு. தில்லை நாயகன் அவன்.
தில்லை நாயகன் யாரு? சிவபெருமான். திருவரங்கனும் அவனே. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் தான் அவன்தான்டா. இதை நீ தான் மேற்படுத்தி வச்சுக்கிற. அதனால சொல்றான், தில்லை நாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லையான பூணும் ஏகமுத்தியும் அவன், பல்லு நாவும் உள்ளோர் பகுத்து கூறி மகிழ்வர், வல்லபங்கள் பேசுவார், வாய் கொடுத்து சாவாரே. கடவுளை பற்றி இது பெரிய கடவுள், அது பெரிய கடவுள்னு பெரிய தர்மசாலி மாதிரி பேசுவாண்டா. கட்சியில் வாய் கொடுத்து சாவாண்டா. கடவுளில் வேற்றுமையே இல்லை, ஒரு பொருள் பார்ப்போம் இல்லையா? உண்மையான கடவுளை வழிபடுறவனுக்கு ஜாதி மதம் கிடையாது. ஏன்னா ஜாதிக்குள்ளே இருந்தானா கடவுள் எந்த ஜாதி? மதத்துக்குள்ளே இருந்தானா கடவுள் எந்த மதம்? ஜாதி மதம் எல்லாம் இந்த உடலுக்கு தான், கடவுளுக்கு. அப்போது ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் நாடு இதெல்லாம் கடந்தவன் தான் கடவுள் இல்லையா? அதனால்தான் ஆண்டவன் சொன்னான், கடவுள்னு சொன்னான். அப்போ ஆண்டவன்னா யாரு, கடவுள்னா யாரு? ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னு இதுனா ரெண்டு விதமாக கூப்பிடுறாங்க. கடவுள்னா உலகம் எல்லாத்தையும் கடந்து நின்றவன். அவனுக்கு இன்பம் துன்பம் இரவு பகல் எதுவும் இல்லாது எல்லாத்தையும் தாண்டி நின்றவன் கடவுள், கடந்து நின்றவன் கடவுள். ஆண்டவன் உன்னை ஆள்றக்கூடிய ஆன்மா தான் ஆண்டவன். அப்போ ஆண்டவன்னா ஆன்மா, கடவுள்னா ஆண்டவன்னா உன்னை ஆள்றது, கடவுள்னா உலகத்தை ஆள்றது. நூற்றில் பேசுறதா கரண்ட் எரியும். அதே மாதிரி கடவுள் இயக்கமும் உன்னுடைய இயக்கமும் இருந்தால் தான் நீ உயிர் வாழும். உன் ஏக்க மட்டும் உயிர் வாழாது. கடவுள் ஏக்க மட்டும் இருந்தாலும் கடவுள்னு சொல்ல முடியாது. இப்படி ரெண்டு பொருள் இணைஞ்சாதான். ஒரு 10 பேர் இப்போ ஒரு ரூம் எடுத்து வச்சுக்கின்னு பேச்சில் இருந்தா ஒரு சாப்பாடு செய்து சாப்பிட்டா அவங்க குடும்பஸ்தர்னு சொல்லுவாங்களா? ஆனால் ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் ஒரு குடும்பம் ஊடகத்துக்கு செய்தால் குடும்பஸ்தர் சொல்லுவாங்க. அது மாதிரி இரு பொருள் சேர்ந்தாதான் அங்கே இன்பமே. வெளிக்கும் அப்படிதான், உள்ளுக்கும் அப்படிதான். வெளியும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தான் இன்பம். அதே மாதிரி உள்ளுக்குள்ள சக்தியும் சிவமும் சேர்ந்தா தான் இன்பம். ஆனால் வெளிக்குள்ள சேர்ற இன்பம் சிற்றின்பம். ஆணும் பெண்ணும் சேர்றது சிற்றின்பம். ஒரு வாட்டி சேர்ந்துட்டா இனிமேல் சேர்ந்துட்டு வானான்னு போக முடியாது. யாரும் போவேனா? அப்படி போனால் புருஷன் பண்ணிட்டே இருக்க மாட்டான். அதனால அது பேர் சிற்றின்பம். அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும். ஆனால் உள்ள சேர்றது பேரின்பம். இது சேர்ந்தா பிரியாது. எத்தனையோ இடத்துல நிறைய இடத்துங்களில் உபதேசம்னு கொடுக்குறாங்க. அதை முறையோடு அவங்க கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு உபதேசம் 2 உபதேசத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய உபதேசங்கள் வேணும் நீ உச்சத்துக்கு போகணுன்னா. இப்போது உன் கால்லேருந்து உபதேசம் கொடுத்தா தான், உச்சந்தலை வரையும் கொடுத்தா தான் நீ மேலே போக முடியும். உன் காலுக்கு மட்டும் உபதேசம் கொடுத்துட்டா அது மேலே போகாது. அந்த மாதிரி உபதேசங்களை நம்ம முறையோடு கற்று முறையோடு பிறருக்கு கொடுக்கணும். நம்ம சரியாக தெரிஞ்சிக்காமல் நம்மளும் கெட்டது இல்லாமல் வரவங்களையும் கெடுக்கக்கூடாது. அதை விட நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் கெடுத்துட்டு வர்றதை விட செய்யாமல் இருக்கிறது, யாருக்கும் சொல்லாமல் உன்ன வரைக்கும் நீ தேடியும் போகிறது நல்லது. ஆனால் எனக்கே தெரியாத நான் போய் ஊரெல்லாம் உபதேசம் கொடுக்குறேன் அப்படின்னு போகிறது அது முறையற்ற செயலாகிப்படும். அதனால் எல்லாரும் நல்லதை தெரிஞ்சுங்க, எல்லாரும் நல்ல கடைசி உபதேசம் வரைக்கும் வாங்குங்க, எல்லாரும் குருமார்களாக மாறுங்க. அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் எதுவும் தெரிஞ்சிக்காமல் குருமார்களாக மாறுறது எனக்கு வருத்தத்தை தான் கொடுக்குமே தவிர சந்தோஷத்தை கொடுக்காது. இதுக்காக தான் எந்த ஆசிரமத்திலையும் கேள்வி பதில் கேட்டு பதில் சொல்கிறதுக்கு அது ஒரு குருன்னா அவர் வருவார், 1 மணி நேரம் அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை சொல்லுவார், அவர் போயிடுவார். இந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்லி பதில் சொல்கிறது கிடையாது. ஏன் நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, அவன் மனசுக்குள்ளே 1000 சந்தேகத்தை வச்சுக்கின்னு கடவுளை தேட முடியாது. முதல்ல அவன் மனசில் இருக்கிற சந்தேகம் வெளியே போனால் தான் அவன் கடவுளை தேட முடியும். அதனால தான் முதல்ல நீ எதுக்காக வந்த, ஏன் வந்த, என்ன தெரிஞ்சுக்கணுன்னு வந்த, இங்கே ஏதாவது அதிசயங்கள் காட்டலான்னு நினச்சின்னு வந்தீங்களா? அந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு கடவுளை பற்றி மட்டும்தான் பேசுறது. ஏன்னா
நிறைய போகணுங்க எனக்கு. ஜாதகம் பார்க்குறீங்களா, ஜோசியம் பார்க்குறீங்களா, என் புள்ள சேர்த்துப்பட்டா என்ன பண்ணுறது, பொண்டாட்டி சேர்த்துப்பட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் பேசுறது ஒரு ஆண்டவனை பற்றி மட்டும். ஆனால் கம்பெனிக்குள்ளே போன உடனே தொழிலாளின்னு ஒரு வர்க்கம் இருக்குது, ஆபீசர்ஸ்ன்னு ஒரு வர்க்கம் இருக்குது இல்லையா? ஏன் இவ்வளோ பேரை வைக்கணும்? எல்லாம் தொழிலாளின்னு சொல்லலாம்ல. ஏன் ஒவ்வொரு ஆஃபீஸருக்கு ஒரு பேர் ஏடபிள்யூஎம், டபிள்யூஎம், எஸ்எஸ், சார்ஜ்மேன் இதெல்லாம் எதுக்கு வைக்கணும்? அப்போ தான் புரியும். அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க செய்யணும். அது மாதிரி ஆதியில் ஒவ்வொரு தொழில் செய்யறதுக்காக ஜாதியை பிரித்தாங்க. இதில் எந்த ஜாதியும் உயர்ந்ததில்லை, எந்த ஜாதியும் தாழ்ந்ததில்லை, மனித ஜாதி அவ்வளோதான். ஆனால் இப்போ காலப்போக்கில் இந்த அரசியல்வாதியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜாதிக்குள்ளே ஜாதியை சண்டை மூட்டை விட்டு ஏன் ஜாதி உயர்ந்தது, உன் ஜாதி உயர்ந்ததுன்னு ஆக்கிட்டாங்க. ஜாதியை பிரித்ததுக்கு காரணம்னா அந்தந்த தொழில். இப்போ முதலியார் அப்படின்னா அவர் இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு தூது சொல்லணும். கணக்கு பிள்ளை அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே எவ்வளோ நிலங்குது, யார் இருக்குதுன்னு இந்த கணக்கு எடுக்கணும். இப்படி பறையன்னா ஊருக்கு போய் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பறை சாட்டுறது. இது ஜாதி இல்லை பறையன்ன்றது. ஜாதின்னு ஆக்கிட்டாங்க. இப்போ ஜாதி கிடையாது, அது தொழில். கவுண்டன்னா விவசாயம். அந்த மாதிரி தொழிலுக்காக பிரித்தது. அது என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ அரசியல்வாதியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது தாழ்ந்த ஜாதி, இது உயர்ந்த ஜாதி அப்படின்னு ஆக்கி மனுஷனை தாழ்த்திக்கணும். கடவுள் யாரையும் தாழ்த்தலை. பிறப்புலேயே மனுஷன் தான்டா நீ மற்ற ஜீவராசியை விட உயர்ந்தவன் நீ, உனக்குள்ளவே நான் ஏங்குறேன் அப்படின்னு இறைவன் படைச்சானே தவிர யாரும் தாழ்ந்தவன் இல்லை, உயர்ந்தவன் இல்லை. எந்த ஜாதியும் உயர்ந்தவன் இல்லை. எல்லா ஜாதியும் அம்மாவனுடைய வயிற்றில் தான் பிறக்க முடியும். தனியாக ஆகாயத்திலேருந்து குதிக்க முடியாது. அதனால் எவனும் உயர்ந்தவன் கிடையாது, எவனும் தாழ்ந்தவன் கிடையாது. எல்லாம் மனுஷன். அவன் பணத்தை வச்சுன்னு இப்போ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லிங்கிறான். ஒரு காலத்தில் ஜாதியை சொல்லியிருந்தான், இப்போ பணத்தை வச்சுன்னு சொல்கிறான். நான் உயர்ந்த பணக்காரன், நீ தாழ்ந்த பணக்காரன்னு சொல்லிங்கிறான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நல்லது பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும், கெட்டது பண்ணால் அவனுக்கு நரகம் தான் அப்படின்னு. அந்த சொர்க்கம் நரகம் அப்படின்றது என்ன? சொர்க்கம்னா நல்லது, நரகம்னா தீமை, இவ்வளோதான் வித்தியாசம். அதனால் எதுக்காக அதை சொல்லி வச்சாங்கன்னா நீ வாழ்க்கையில் தீமையை செய்யக்கூடாது, நல்லதையே செய்யணும். பல பேருக்கு நல்லதை செய்தினா நீ நல்லதை அடைவ, தீமையை செய்தினா நீ தீமையை அடைவ. தீமையை அடையிறது நரகமும், நல்லதை அடையிறது சொர்க்கமாகவும் சொல்லி வச்சாங்கம்மா. இப்போ நீங்கள் எல்லா விஷயமும் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இருக்கும்போது இப்போ ஒரு மனிதன் ஒரு தப்பு செய்கிறான், ஒரு கொலையோ இல்லை ஒரு திருட்டோ இல்லை பொய்யோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. சரி, அதுவுமே அந்த விதிப்படி தான், விதிப்படி தான். திரும்ப பாவம் புண்ணியம். ஆமாம், அதை பொறுத்து தான் பாவமும் புண்ணியமும் சேர்றது. அவன் செய்கிற நன்மை தீமைக்கு விதி அவனை எதில் உட்படுத்துதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். இதை யாராலையும் எந்த கடவுளாலையும் மாற்ற முடியாதுமா. இப்போ அதே மாதிரி புல் பூண்டில் இருந்து தான் ஒரு ஜென்மங்கள் உருவாகுது. அது எதுலையாந்து உருவாகட்டும். புல்லுலேருந்து உருவாச்சுன்னு புல்லு கூட போய் படுத்துக்க முடியுமா? இப்போ முடியாது. அதனால் மனுஷன் கூடவே மனுஷன் சேர மாட்டேறியா, அப்புறம் புல் பூண்டு கூட எங்கே போய் சேருவேன்? மனுஷனையே ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தனை சேர்க்குறான், ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தனை சேர்க்க மாட்டேன்றான். அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற. ஆனால் எல்லாம் மனுஷன் தான்டா, எல்லோரும் வாங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லான்னு எவனும் ஒத்துக்க மாட்டேறானே. அப்புறம் புல் பூண்டுலேருந்து வந்தான், கல்லில் இருந்தால் பிசாசுலேருந்து வந்தான்னா எங்கே ஒத்துக்க போகிறான்? அதனால் அவன் ஒத்துக்கவே வேணாம். மனுஷனாக வாழட்டுமே, நல்லவனாக வாழட்டுமே, நல்லதையே உலகத்துக்கு செய்யட்டுமே, அதுவே நம்ம கேட்குறது. சாமி இப்போ நிறைய மகான்கள் இருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ வள்ளலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நம்மளோட குறுகிய காலகட்டம் இருந்தாலும் அவங்களுடைய பேரும் புகழும் வேறு ஒரு லெவலில் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? அந்த மாதிரி மற்றவங்க என்னதான் அவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றினா கூட நிறைய பேரால் வெளியே வர முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் வள்ளலார் மட்டும்தான் பெரிய மகான், வள்ளலாருக்கு மட்டும்தான் புகழுக்குதுன்ட்டு. வள்ளலாருக்கு தமிழ்நாட்டில் தான் புகழும், விவேகானந்தருக்கு உலகம் ஃபுல்லாக புகழும் இல்லையா? அவரும் பெரிய மகான் தான், அவரும் கல்யாண காட்சி ஆகாதவர். அதே மாதிரி விவேகானந்தர் வந்ததால் ராமகிருஷ்ணர் மடம் உலகம் ஃபுல்லாகுது இல்லையா? அதனால் எந்த மகானுக்கும் யாரும் தாழ்ந்தவங்க இல்லை, யாரும் உயர்ந்தவங்க இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, வள்ளலாரது பாடம் கிடையாது, பாடல் பக்தி தான் வருது.
அதனால் அதில் எல்லாரும் அவருக்கு வள்ளலாருக்கு வந்து கல்பட்டு தான் சீடர், மீதி பேர்லாம் பக்தர் தான். அதனால் எல்லாரும் போவாங்க, எல்லோரும் அன்னதானம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கலந்துப்பாங்க. ஆனால் மற்றவங்களதெல்லாம் பாடம், அது கஷ்டம். அதனால் அதில் நிற்க முடியாது. அதனால் மற்றவங்களுக்கு இவருக்கு இல்லாத இருக்கிற பேர் மற்றவங்களுக்கு இல்லாதது காரணம் என்னென்னா, இது தெய்வீகத்தில் போகணும்னா யோக முறையில் போகும்போது கடினம், பக்தி முறையில் போயிடுவாங்க. அப்போது வள்ளலார்கிட்ட போகிறது பக்தி, மற்ற ஞானிக்கிட்ட போகிறது ஆன்மீகம், அது வந்து யோகம், அது வந்து கடினம். அதனால் மற்றவங்களுக்கு அந்த புகழ். ஆனால் எந்த மகானுக்கும் எந்த மகானும் தாழ்ந்தவங்க கிடையாது, எந்த மகானும் உயர்ந்தவங்க கிடையாது. எல்லோரும் சமமானவங்க தான், எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் தான், இறைவனை அடைஞ்சவங்க தான். வள்ளலாரும் இறைவனை அடைஞ்சார், ராமகிருஷ்ணரும் இறைவன் அடைஞ்சார், விவேகானந்தரும் இறைவன் அடைஞ்சார், ரமணரும் இறைவன் அடைஞ்சார், பட்டினத்தாரும் இறைவன் அடைஞ்சார், பத்ரகிரியும் இறைவன் அடைஞ்சார். எல்லா மகான்களுமே இறைவனை நோக்கி பயணம் பண்ணாங்க. இதில் வித்தியாசங்கள்னால் மற்றவனை அந்த பயணத்துக்கு வலிக்கும் போது யோகத்தில் வரணும், அதனால் அதில் போகிறது கடினம், அதனால் கூட்டம் கம்மி. அது இவரது வந்து பக்தி, கோயிலுக்கு போகிற மாதிரி கதை வருது, அதனால் கூட்டம் ஜாஸ்தி தமிழ்நாட்டில். அதனால் இவர் சிறந்தது. யாரும் சிறந்தவங்கள, யாரும் தாழ்ந்தவங்க, எல்லாரும் உயர்ந்த மகான்கள், யாருக்கு யாரும் வாங்கல் கிடையாது. இவரை வச்சு இன்னொருத்தரை தாழ்த்தி பேசக்கூடாது, இன்னொருத்தரை வச்சு இவரை தாழ்த்தி பேச. எல்லா மகான்கள் தெய்வ அம்சம் பொருந்தியவங்க. அவங்க யாருமே நமக்கு வந்து நம்ம அவங்கள தரைக்குறைவாக பேசுகிற அளவுக்கு உரிமையே கிடையாது, தகுதியே கிடையாது. அதனால் எல்லா மகானும் உயர்ந்தவங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்து தான் வரணும் அப்படின்றாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? மூச்சு அடங்கணும், மூச்சு வாங்க வாங்க, கோயிலை சுற்றும்போது மூச்சு வாங்குது, மூச்சு வாங்க வாங்க வெளியே வரக்கூடாது, உட்காந்து சாந்தப்படுத்திக்கின்னு வா அப்படின்றது தான் உட்கார சொல்கிறாங்க. இப்போது கோவிலுக்கு போனால், பெருமாள் கோயிலுக்கு போனால் முன்னெல்லாம் துளசி போட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போனால் நெய் போட்டு பொங்கல் கொடுப்பாங்க, வெண்பொங்கல் கொடுப்பாங்க. இந்த தீர்த்தம் கொடுக்குறதால என்ன கடவுள் வந்து கொடுப்பாரா? இல்லை இந்த வெண்பொங்கல் கொடுக்குறதால கடவுள் வந்து கொடுத்தாரான்னா கிடையாது. கோவில் ஊரை விட்டு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் தூரம் அவன் நடந்து வந்து அந்த மூச்சாகப்பட்டது இந்த நெஞ்சு காஞ்சி போயிடும். காஞ்சி போச்சுன்னா எது சாப்பிட்டாலும் அவனுக்கு அடைச்சிக்கும். அதனால் இந்த துளசி தீர்த்தம் கொடுக்கும்போது குளிர்த்தி ஆக்கிட்டோம், அவன் சாப்பிட்டா பாதிப்பு வராது. அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போய் அந்த நெய்ப்பொங்கல் கொடுக்கும்போது அவனுக்கு வழன்னு ஆகிடும், எது சாப்பிட்டாலும் அடைக்காது. இதுக்காக தான் கொடுத்தாங்க, கடவுள் வந்து இன்னும் கொடுக்குறதில்ல. ஆனால் மனுஷன் இந்த பக்தி மூலிமா அதை வாங்கி கண்ணில் கையில் ஒத்திக்கின்னு சாப்பிடுவான். இது இவனுடைய பாவனை. எது ஒன்றும் தாழ்ந்தது கிடையாது, உயர்ந்தது கிடையாது. இப்போ அதே மாதிரி ஆந்திரா கிட்ட ஒரு விநாயகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா, இப்போது யாரானு பொய் சத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நீ அந்த கோயிலில் வந்து சத்தியம் பண்ண அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கவர்மெண்ட் இட்டுன்னு போயிடலாம். இந்த கோர்ட்டில் போய் சொல்கிறான்ல, எல்லாரும் அந்த பிள்ளையார் கோயிலில் 2 சத்தியம் பண்ண தெரிஞ்சு போகுது. சொல்லுமா, இது மனுஷன், நான் தான் சொல்லிக்கிறேன்ல, மனுஷனுடைய நம்பிக்கைக்கு எதையும் செய்வான். ஒரு திருடம் கூட இருக்க மாட்டான் ஆந்திராவில், தெரியுமா? அங்கே காட்டி கொடுக்குறதா இருந்ததுன்னா. இதெல்லாம் மனிதனுடைய பிரம்மை, அவங்க பேசுகிற பேச்சு பேச வைக்கிறது. ஒன்றும் இல்லை, எத்தனையோ மகான்கள் கோயில் இருக்குது, எத்தனையோ மகான்கள் ஆசிரமங்கள் இருக்குது. சாய்பாபா கோயில் மாதிரி எங்கன்னா உருவாக்கிதா? ஏன் என்ன பண்ணு? சாய்பாபாவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தங்குது? சாய்பாபாவும் மராட்டிக்காருக்கு தான் சம்பந்தம். இங்கே என்ன சம்பந்தங்குது? ஜனங்க அதை பிரபலியப்படுத்துகிறாங்க. இப்படி அப்படி அப்படி இப்படின்னு மனுஷன் பேசுறதை வச்சு தான் அடுத்த மனுஷன் செயலுக்கு போகிறது. அந்த மாதிரி எதை அதிகப்படுத்துகிறாங்களோ அது அங்கே இருக்கிற பிள்ளையார் தான் போய் சொல்ல மாட்டார், இங்கே இருக்கிற பிள்ளையாரில் போய் சொல்லி தெரிவார். அப்போ இது மனுஷனுடைய எண்ணம், மனுஷனுடைய செயல், மனுஷனுடைய பேச்சு. அதுக்காக அங்கே சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டில் மொத்த பேரும் பிடிச்சின்னு போய் போட்டு அங்கே சொல்கிற சத்தியம் பண்ணுறான் இல்லாமல். சாமி, நான் வந்து நினைச்சதெல்லாம் அடையணும். ஆமாம், அதுக்கு நான் என்னதெல்லாம் பண்ணணும்? நான் கூட அப்படித்தாம்மா நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலம்மா என்னால். மனுஷன் நினச்சதுதான் முடிஞ்சதுன்னா கடவுளுக்கு வேலை இல்லாத கூடுமா? ஒரு மனிதன் இதை தான் அடையணும், இப்படி தான் வாழணும்னு இறைவன் வகுத்து வச்சுட்டான். அந்த வட்டத்துக்குள்ளே தான் நீ வாழ முடியுமே தவிர அந்த வட்டத்தை தாண்டி உன்னால் உயிரோட வாழ முடியாது. உனக்கு ஆசை,
இந்த ஊர் என் பேரில் இருந்தால் நல்லா இருக்குங்க, நான் ஆசைப்படுறேங்க அப்படின்னு. சரி, இந்த பொண்ணு ஆசைப்பட்டு இந்த போலி வாக்கத்தை இந்த பேரில் எழுதிடலாம் அப்படின்னு எழுதிட்டா இது என்ன பண்ணும்? ஒரு ஊரை எழுதிட்டு இல்லை, கேட்டது இல்லை, எழுதியாச்சு இல்லை. சரி, போலி வாக்கம் போதுங்க, இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் நான் மேய்ச்சிக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லலாம் இல்லை. இல்லைங்க, இது பார்த்தா சத்திரம் கூட எதுனா நல்லா இருக்கணும். இந்தியாவையே ஒரு மனித மேலே எழுதுன்னா அமெரிக்காவையும் எழுதுன்னுவான். ஏன்னா ஆசைன்ற சொல்லுக்கு அளவு கிடையாது. அதனால ஒரு ஆசைக்குள்ள வாழும் போது அமைதியா வாழ்வ. ஆசை கடந்து எல்லாம் உனக்கு ஓணும்னு நினைச்சுன்னா நீ அமைதியை இழந்துடுவ. சொல்லுமா, பட்டு 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 பட்டுன்னு சொல்லணும். இந்த பக்கத்தில் அவர் இருக்கிறார், அவர் போடலாம் காவ வைக்கிறோம். அப்போ இந்த மனிதர்களுக்கு மட்டும் ஏன் பொன் மண் பணத்து மேல ஆசை போதவே மாட்டேங்குது? போவாது, எனக்கும் சரி போவாதுமா. சில பேர் செத்து போயிட்டாருன்னா உயிர் போவாது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காசை ஏழிச்சு வாயில் ஊற்றிடுவாங்க, தங்கத்தை ஏழிச்சு வாயில் ஊற்றுவாங்க. ஏன்னா இவன் அந்த உலகத்து மேலே அவ்வளோ ஆசை. இவன் எங்கே கடவுளாண்ட போகிறது? இங்கேயே நாயும் பேயுமா தான் தெரிவான். மனுஷனுடைய பிறப்பை பற்றி சொல்கிற கேட்டுக்கோ. மனிதன், எந்த ஒரு மனிதன் அவனுடைய உயிரை நினைக்காம வாழறானோ அவன் கண்ணெதிர இருக்கிற மிருகமாக கூட அடுத்த பிறவியில் போயிடுவான். எவன் ஒருத்தன் தன்னுடைய உடலை மறந்து உயிரோட உறவாடுறானோ அவன் 100 வாட்டி போனாலும் மனிதனாவே பிறப்பான். அதனால தான் இவ்வளோ கத்துங்கிற, நீ பெரிய மகான் ஆகாத, பெரிய ஞானி ஆகாத, 10 வாட்டி போறதால மனுஷனா போறத கத்துக்கடா அப்படின்ட்டு. அதனால இந்த ஆசைன்றது எது மேல இருக்கணும்னா பொன் பொருள் மேல இருக்கக்கூடாது, உன் உயிர் மேல இருக்கணும். உன் உயிர் மேல இருந்தால் அது தவறில்லை. பொன் பொருள் மேல போச்சுன்னா பொறாமையும் வேதனையும் வந்து சேர்ந்துடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைச்சதுன்னா உன் மனசு சந்தோஷப்பட்டுடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைக்கலன்னா நீ துக்கப்படுவ. அப்போ உன் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் எது காரணமாகுது? உன் நினைப்பு காரணமாகுது. அந்த நினைப்பை உன் மேல செலுத்தினா துக்கமும் இல்லை, அந்த சந்தோஷமும் இல்லை. இந்த பாடத்தினுடைய வலிமையை என்ன தெரியுமா? துக்கமும் வராது, சந்தோஷமும் வராது. அதுதான் இந்த பாடத்தினுடைய வலிமை. அதனால்தான் இவ்வளவு கத்தின்னு கிடக்குறேன். இது கூட 30 வருஷமா. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் துக்கம் வந்து சேர்ந்துடும், எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன் இருந்தாலும் துக்கம் வந்துடும், எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் துக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஜட்ஜி கிட்ட இருந்து வந்துக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஜட்ஜியை பத்தி சொல்றாரு. ஒருத்தர் படிச்சாரு. அவர் படிச்ச உடனே சொல்றாரு, நான் படிச்சுட்டேங்க அப்படின்றாரு. சரி, படிச்சு முடிச்ச உடனே வக்கீல் வேலைக்கு போறாரு. அடே, நான் படிப்ப உடனே வீணாக்கலங்க, வக்கீல் ஆயிட்டங்க அப்படின்றாரு. வக்கீல் ஆயிட்டார், ரொம்ப சந்தோஷத்துல வாழறாரு. வக்கீல் இருந்து ஜட்ஜி போஸ்டிங். நானும் எல்லாரும் அடிக்காதுங்க, நான் ஜட்ஜிங்கன்றாரு. வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆனாரு. ஐயோ எதுவுமே இல்லையன்றாரு. எதுவுமே இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். எல்லாம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் குறிப்பிட்ட காலம் தான்னா நீ ஒன்றுக்கு உதவாத மண்ணு மாதிரி ஆயிடுவ. இதுதான் வாழ்க்கை. சொல்லு. உயிர் தான் கடவுள்னு சொல்றீங்க. ஆமாமா. அந்த காலத்துலயும் சரி, உயிரை கொடுக்கிற ஒரு பொருளை தான் நம்ம கடவுள்னு நினைச்சோம். அதனாலதான் ஆண்குறியான லிங்கத்தை நம்ம வழிபடுறோம். அது இப்போ ஒரு பக்கம் அதை நம்ம கடவுளா நினைச்சு வழிபட்டு இருக்கோம். ஆண்குறியான லிங்கத்தை மட்டும் வழிபடலாமா? தப்பா சொல்லின்னு பார். உலகம் ஒன்று உயங்கணும், கடவுள்னு ஒன்று போகணும் அப்படின்னா செக்ஸ். அது என்ன செக்ஸ்? லிங்கம் என்ற கீழே இருக்கிற ஆவுடையார் பெண், மேல இருக்கிற லிங்கம். இது ரெண்டும் இணைஞ்சாதான் இறைவன், இது ரெண்டும் இணைஞ்சாதான் இன்பம். ஆணு பெண்ணு வெளி உலகத்தில் இணைஞ்சா சிற்றின்பம், ஆணு பெண்ணு உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே இணைஞ்சால் பேரின்பம். ஒரு மனித உடலுக்குள்ள கீழே சக்தி இருக்கிறான், ஒரு மனித உடலுக்குள்ள மேல சிவம்ங்கிறான். இந்த 2 பேர் இணைஞ்சால் அது பேரின்பம். உலகத்துல வெளி உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் அது சிற்றின்பம். சிற்றின்பம் நிலையற்றது, பேரின்பம் நிலையானதுமா. அகஸ்தியர் சொல்றாரு, சாமி எப்படி கும்பிடணும் அப்படின்றாரு. சாப்பிடும்போது கும்பிடு. சரிப்பா, சாப்பிடும்போது கும்பிட்டு அப்புறம் எப்போ கும்பிடணும்? படுக்கும்போது கும்பிடு. சரி, படுக்கும்போது கும்பிட்டு அப்புறம் என்ன பண்ண? பொண்டாட்டி கிட்ட படுக்கும்போது கும்பிடுன்றார். ஏன்னா சாமின்னா விந்துடான்றார். சாமின்னா இது விந்து. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கண்ணில் விந்து இல்லைன்னா உயிர் போயிடும்.
உயிர் போகிற நேரத்தில் ஆண்குறி பெண்குறியில் விந்து வெளியேறிடும். வெளியேறி போச்சுன்னா டாக்டர் தூக்கி பார்த்துட்டு துபாய் தூக்கி போட்டு இருந்தோம். அப்போ விந்து விட்டவன் வந்து ஆமாம், போச்சுன்னா ஊத வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தே உயிரே வாங்கும். உயிரெழுத்துனா என்ன சாமி? உயிரெழுத்துன்னா உயிரெழுத்து. அப்போ எங்க இருக்குது? இடுப்புல இருக்குது மனுஷனுக்கு. எங்க இருக்குது? உச்சியில இருக்குது. எங்க இருக்குது? வயிற்றுல இருக்குது. இதனால தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 5 தத்துவம். என்னென்ன தத்துவம்? நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, பஞ்சபூதங்கள் சேர்ந்தது நம்ம. பஞ்சபூதங்கள் நமக்குள்ள என்னவா இருக்குது இல்லையா? ஓம். ஓம்னா உயிர். அந்த உயிராகப்பட்டது எங்க இருக்குன்னா இடுப்புல இருக்குது. இடுப்புல எப்படி இருக்குது? 2 புட்டங்கள் இணையத்துல முதுகு தண்டுனுடைய கடைசி பகுதியில் இருக்குது. அதான் குண்டலினி இல்லையா? அப்போ அதுக்கு பேர் ஆ. அப்போ அது ஓம். அப்போ ஓம் விட்டுடு. அடுத்தது மண்ணு. நான் ஆண் பெண் குறியீரன். அது நான் அதுக்கு பிரம்மா கடவுள். உயிர்னா அம்பாள் கடவுள் இல்லையா? அடுத்தது மா. அதானே நமச்சிவாயா. எண்ணி பாருங்க, எழுதி பாருங்க. நமச்சிவாயா அப்படின்னு சொல்லின்னு போறீங்க கோயிலில். ஒரு நமச்சிவாயான்னு சொன்னால் அதுக்கு உயிர் கிடையாது. ஓம் நமச்சிவாயா நீங்க, ஓம் நமோ நாராயணா நீங்க, ஓம் சக்தின்னு அந்த ஓவை இணைக்கும் போது தான் அங்கே உயிர் வருது. அந்த வெறும் 5 பொருளை சொன்னீங்களா அதுக்கு உயிர் கிடையாது. அப்போ தொப்புள் என்னவாகுதுன்னா தண்ணி ஆகுது. தண்ணி என்னவாகுதுன்னா மாவாகுது. மான்னா மகாரம் தண்ணி. நான்னா ஆண் பெண் குறியிருந்து. ஓம்னா பிரணவம் இல்லையா? சி அடுத்தது நெருப்பு ஆகுது. வா அதுக்கு அடுத்தது காத்தா இருக்குது. யா அதுக்கு அடுத்தது ஆகாயமாகுது. அப்போ நான் மா சி வா யா. நமச்சிவாயா எங்க இருக்குதானா உடல்ல தங்குது இல்லையா? இதையெல்லாம் புரியாம ஞானம் வராது. ஒருத்தர் போன் பண்றாரு வேலூர்ல இருந்து, சாமி 8-2 என்ன சாமி, ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வாப்பா சொல்றேன். அப்ப கூட அதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், வேற எதுவும் கேட்கணும். இன்னும் என்ன கேட்கணும்? இன்னொரு 10,000 கேட்பேன். எங்க உபதேசம் வேணும்? காகப்ப சுண்டர் அங்க போய் கேட்கறேன், தெரியாதுன்றாங்க. அப்போ இந்த மகான்கள் எவ்வளோ அருமையா வகுத்து வச்சுக்கிறான், எவ்வளோ அருமையா சொல்லிடுறான். உயிர் மெய் எழுத்து. என்ன சொல்லிக்கிறான்? உயிர் மெய் எழுத்து. அப்போ உயிர் என்றது ஓமு, மெய் என்றது மா. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலக இயக்கும் இல்லையா? அப்படித்தானே சாமி? அப்படியா? எப்படிமா? அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி உடலுன்ற உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உலகத்தில் இயக்கும். உயிர் பிரிஞ்சதுன்னா மெய்யுக்கு வேலை விழுந்துடும். அப்படிதான் எப்படி அப்படின்னு கேட்குறானே, அதாவது அந்த மாதிரி இருக்குதும்மா. இதை கடவுளை எப்படி அடையணும்? இவர் சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயரே வாங்கும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நின்று. பொம்பளை கிட்ட புணரல் பண்ணும்போது கூட விந்து விட்டுடாத, அப்படியே அது மேலே தூக்கிடான்றார். அதனால் சொல்றாரு, உண்ணும் போதும் உயிரெழுத்தும் உயரே வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நின்று. தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும், மண்ணொழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாய், எமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இவர் சொல்லிட்டார். யார் சொல்றாரு? அகத்தியர் சொல்றாரு. திருமூலர் சொல்றாரு, மூல துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தானே இல்ல? இப்படியெல்லாம் மகான்கள் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. ஆனா இந்த மரம் மண்டையில ஏற மாட்டேன். நம்ம என்ன பண்றது? உன்னை அவ்வளவுதான் நகர்த்துவேன். மனிதனுடைய வாழ்க்கையில இன்னல்களை அனுபவிக்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி அது. ஆனால் இந்த 2020 வரைக்கும் இந்த மக்கள், இந்த ஒரு நாடு, உலக மக்கள் அனைவருமே படாத பாடுபட்டுட்டாங்க.
2019 2020 வரைக்கும் உலகமே ஒரு அமைதியாக இல்லை. அந்த கொரோனாஸ்ன்ற ஒரு கொடிய நோய் உலக மக்கள் எல்லாம் பயம்படுத்தி, நாடுகள் எல்லாம் பயம்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கைகள் சின்னாபின்னமாக ஆகிட்டு இருக்குது. அப்போது சாதாரணமாக சம்பாரித்து வாழும்போதே துன்பப்படுறான். சம்பாதனையே இல்லாமல் மனிதன் குழந்தை குட்டிங்களை வாழறதுக்கு துன்பப்படும் போது அவனுடைய வாழ்க்கை மரணத்துக்கு சமமாக ஆகிடும். ஆனால் இந்த 2019 2020 வரைக்கும் நடந்த விபத்துக்கள் 2019 2020க்குள்ளே நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் 2021 இருக்காது. 2021 கடந்ததாகவே இருக்கட்டும். இனிமேல் வர்றது நன்மையாகவே நடக்கட்டும். நல்லதையே நம்ம நினைப்போம், நல்லதே நடக்கும். இறைவனை உலக மக்கள் அனைவரையும் நான் விரும்பி கேட்டுக்கிறது அதே ஒன்று தான். எதுவுமே உங்களுக்கு நிலையானது இல்லை. இறைவன் மட்டுமே நிலையானவன், நீங்கள் மட்டுமே நிலையானவன். அந்த இறைவனை மனசில் நிறுத்தும் போது உங்களுக்கு வர துன்பங்கள் மறைஞ்சி போகும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்டதுக்கு ஆரம்பம் மார்ச் மாதம், போன மார்ச் மாதத்துலேயே இந்த கொரோனாஸை பற்றி நீங்கள் ஒரு பேட்டி கேட்டீங்க. அப்போவே நான் சொன்னேன், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொரோனாஸ் வந்தவனும் சரி, இல்லை வரப்போகிறவனும் சரி, எல்லாருமே மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அந்த மூச்சு பயிற்சி இந்த கொரோனாஸ்லேருந்து வெளியேற்றுறவங்கள யாருமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் என்னுடைய சீடர்கள் எத்தனையோ நாட்டில், அமெரிக்காவில் இருக்கிறோம், லண்டனில் இருக்கிறோம், கனடாவில் இருக்கிறோம், மலேசியாவில் இருக்கிறோம், சிங்கப்பூரில் இருக்கிறோம், டென்மார்க்கில் இருக்கிறோம், எல்லா நாட்டிலையும் என்னுடைய சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் யாரையுமே இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற கொரோனா என்னுடைய சீடர்களை நெருங்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் இல்லை, அவனுடைய பயிற்சி அதுக்கு உதவியாக இருந்தது. இதை எல்லாரும் கடைப்பிடிங்க, எதை கண்டும் பயப்படாதீங்க. இறைவன் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணுவான். மனிதனால் தீர்வு காண முடியாது. இறைவன் அழிச்சானா இந்த துன்பங்கள்லாம் பறந்து போயிடும். 2021 எல்லாரும் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ அந்த புது வருஷத்தை வரவேற்று நம்ம வணங்கி வழிபடுவோம். நன்றி, வணக்கம். சாமி வணக்கம். இந்த நீங்கள் ஒரு தடவை ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தீங்க, அப்பா அம்மாவோட கர்மா பிள்ளைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் ஒரு உயிர் பிறந்தா 16 நாளில் பிறந்துரும்னு சொன்னீங்க. இப்போ அப்பா அம்மா கர்மா பிள்ளை கொடுத்துட்டாங்க, இந்த அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எந்த கர்மா வச்சு பிறப்பாங்க? நீ எதுலேருந்து பிறந்த? அப்பா அம்மாவோட அப்பா அம்மாவில் எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறான். அப்பா அம்மாவனுடைய விந்துலேருந்து தான் பிறப்பான். மனுஷனுக்கு கர்மம் எங்கே இருக்குதுன்னா விந்தில் தான் இருக்குது. அந்த விந்து பரிமாறி ஒரு உருவமாக்குந்து நீ உன்னை அவங்க அப்பா அம்மா, அப்போ அவங்க கர்மெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரி, புரியுதா? அதனால் அந்த கர்ம வினை அழிக்கணும்னு சொன்னால் எந்த கடவுள் வழிபாட்டிலையும் அழிக்க முடியாது. உன் உடலுக்குள்ளே ஒரு தீயை மூட்டினீங்கன்னா தான் அந்த பாவம் அழிக்க முடியும். அந்த தீயை மூட்டுறது தான் யோகம். இல்லை, அந்த அப்பா அம்மா பிறந்தா அவங்க திருப்பி பிறப்பாங்களான்னு? அவங்க ஏன்பா, அவங்க எங்கன்னா பிறந்துட்டு போகிறாங்க, உனக்கு என்ன போச்சு? எப்போ மலேசியாவிலேருந்து எனக்கு ஒருத்தர், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் போன மாதம். அவங்க அப்பா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலையா. அவர் சொல்கிறார், சாமி நான் ஒரு வருஷம் கூட ஆகலை, ஏதாவது நன்மைகள் செய்யலாமான்னாரு. உன் அப்பா செத்த உடனே என்னப்பா பண்ணேன்னு? விளக்கு கொளுத்துனேன் சாமி. அப்புறம் என்ன பண்ணேன்? தேங்காய் உடைச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன்? ஊதுவத்தி கொளுத்துனேன். அப்புறம் என்ன பண்ணேன்? கற்பூரம் கொளுத்துனேன். இப்போ அந்த செத்து போய் இந்த பணத்துக்கு கொளுத்துனியா உங்கள் அப்பாவுக்கு கொளுத்துனியாப்பான்னு? இல்லை சாமி, எங்கள் அப்பாவுக்கு தான் கொளுத்துனேன். அப்போது புணம்ன்றது அம்மா அப்பாவினுடைய தீட்டால் செய்யப்பட்டது. உள்ளே இருக்கிற பொருள் கடவுளால் செய்யப்பட்டது. அது யாரும் மனுஷன் செய்திட முடியாது. அப்போது அந்த பொருளுக்கு தான் நீ வணங்கி இருக்கிற. தீட்டான பொருளே போய் பொச்சு புட்ட, எங்கடா தீட்டு உட்காந்தீங்க தங்க? இது புரியணும். தாய் தகப்பனுடைய தீட்டில் நீ பிறந்த, அந்த தீட்டிலேருந்து வந்த பாவம் தான் உனக்கு இருக்குது. அதே நேரத்தில் அதுலேருந்து வந்த புண்ணியமும் இருக்குது. இதை அழிக்கணும். இது வேணா எனக்கு, நான் கடவுள் போகணுன்றவனுக்கு நீ உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தினா அந்த பாவங்கள் அழியும். வேறு எதாலும் எந்த கடவுள் வழிபாட்டிலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நமக்கு மனுஷனுக்கு ஒன்றுத்துக்கு இன்றைக்கி பிறந்த நாளைக்கு செத்து போகிற மனுஷனுக்கே நமக்கு இவ்வளோ அறிவுக்குது. இதெல்லாம் போய் கடவுளை கும்பிட்டு கடவுள்கிட்ட கொடுத்துடலாம் நம்ம பாவத்தெல்லான்ட்டு. கடவுள் அவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா? நம்மளே இவ்வளோ அறிவாளியாகிறோம், கடவுள் எவ்வளோ அறிவாளி? தொடவே மாட்டான் உன் பாவ புண்ணியத்தை. நீயே அனுபவிச்சுட்டு போனோம் அவங்ககிட்ட. அவன் எப்படி அமிச்சானோ அப்படி போனா சேர்ப்பான். நீ வேறு மாதிரி போனா உன்னை சேர்க்க மாட்டான். காது மல்லியாச்சு இங்கேயே தெத்திடுவான். இதான் உலகத்தில் நடந்துன்னுக்கிற விஷயம். சாமி, அங்கே அன்னதானம் பண்ணுறாங்களே, அது எல்லாருக்கும் எப்படி வேணாலும் பண்ணலாமா? எப்படி அன்னதானம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
அப்போ யாருக்கு பண்ணுவாத்த? அதான் இருக்கப்பட்ட நீயே ஒரு 50 கிலோ ஆக்கி வச்சு துண்ண முடியுமா? 4 பேருக்கு போடுறதுக்கு தானே அன்னதானம். அது எப்படியாப்பட்டவனா இருந்தானா உள்ளே இருக்கிற உயிர் தானே, அந்த உயிருக்கு தானே அன்னதானம் பண்ணுற. அதில் என்ன வேற்றுமை இருக்குது? உயர்ந்தவன் தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, பணக்காரன், ஏழை, இதெல்லாம் அன்னதானம் பண்ணுறோம் பார்க்கவே கூடாது. பார்த்தான்னா அவன் சுயநலத்தில் அன்னதானம் பண்ணுறான்னு அர்த்தம். பொதுநலத்தில் அன்னதானம் பண்ணுறவன் ஜாதி, மதம், இனம், கோலம், கோத்திரம் எதையும் பார்க்காதவன் தான் கடவுள் வழிபாட்டில் உள்ளவன். அவன் அன்னதானம் எல்லாருக்கும் உரிமை உள்ளது. அது ஒருத்தனுக்கு தாழ்ந்தவனுக்கு உயர்ந்தவனுக்குலாம் கிடையாது. அதனால் அன்னதானம்ன்றது மனுஷனுக்கு பண்ணுறேன்னு எப்பவுமே நினைக்காதீங்க. கடவுளுன்ற ஒரு பொருள் உங்களுக்குள்ளே இல்லைன்னா மனுஷன்ற நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லையா? அப்போ கடவுளுன்ற பொருள் இருக்கணும் உங்களுக்குள்ளன்னா அன்னதம் வேணும், சாப்பாடு வேணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன். கடவுளை என்னை காப்பாற்றிடுவார்னு போய் 10 நாள் ஒரு ரூமில் போட்டு ஒருத்தனை போட்டு, கடவுளே இல்லை சோறு தான் கடவுள்ன்றவனை ஒரு ரூமில் போட்டு, சாப்பாடு ஓனன்றவனு கொடு, கடவுள் ஓனன்றவனுக்கு விட்டுடு, 10 நாள் 10 கதவு தந்தீங்கன்னா சாப்பிட்டவன் கிழங்கு மாதிரி நல்லா வெளியே வருவான். கடவுள் ஓனன்றவன் செத்து போயிருப்பான்னு. கடவுளெல்லாம் எவனையும் காப்பாற்ற மாட்டார். இந்த உலகத்தில் ஒருத்தரை காப்பாற்றணும்னா சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை நான் கடவுளுக்காக பண்ணுறேன்னு நினச்சின்னு பண்ணுங்க போங்க. ஐயா, என் பேர் குமரேஷன். சரிப்பா. இந்த கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா தெரில, ஆனால் கேட்குறேன். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க எங்கேயாவது போனால் நாவடக்கம் இருக்கணும். ஆமாம், நம்ம பாடத்துலேயும் அந்த நாவடக்கன்ட்டு ஒன்று வருது. சரி, அதுக்கு இதுக்கு என்ன ஐயா சம்பந்தம்? இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து ஐயா நான் தான் அறிவாளி அப்படின்னு பேசினேன்னா அவனோட முட்டாள் யாரும் கிடையாது. ஏன்னா எல்லாம் குரு பேசுறாருன்னு கம்முன்னுப்பான். சில பேர் என்ன பண்ணும், அதனை பரிசுங்க மாதிரி வருவான், எனக்கு எல்லாம் தெரியான்னு வருவான், ஒன்றும் தெரியாது. அதனால சொல்கிறாரு வள்ளுவர், யாகவராயனும் நாகாக்க சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட அடுப்பா இந்த மாதிரி பேசுகிற அசிங்கப்பட்டு போட்டு விடான்னாரு. அதனால் அசிங்கப்படக்கூடாதுன்னா நாக்கு அடை சொல்லு சாமி, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. தெய்வத்துக்கும் மிருகத்துக்கும் தொடர்பு. ஏம்பா தெய்வத்துக்கும் மிருகத்துக்கும் என்ன தொடர்பு? நான் மிருகம் இல்லையாப்பா. தெய்வனுக்கு சரி மயில் வாகனம், முருகனுக்கு மயில் வாகனம், சரி, விநாயகருக்கு மூஞ்சல் வாகனம், சரி, ஐயப்பனுக்கு புலி வாகனம். சரி, எந்த தொடர்பு? நிறைய தொடர்பு இருக்குது. அத்தனை தொடர்பும் உனக்குள்ளவே தான் இருக்குது, வெளியவே இல்லை. அங்கே வச்சுக்கிற தொடர்பெல்லாம் வெளியே இல்லை, உனக்குள்ளே இருக்குது. இங்கே அடையாளமாக வச்சு அடப்பாவி இதெல்லாம் இருக்குது, முட்டால பாடுறான்னு வச்சுக்குது. நீ பேசுறியே அதான் சேவல் அவர் கூட வச்சுங்கிறது, அந்த சத்தம் தொண்டையில் வர்ற சத்தம். நீ உடைய மூச்சு அதான் மயிலினுடைய கலரு. வேல் இருக்குது, அதுக்கு அடிக்கும் முன்னுக்கும் உச்சிக்கு நிற்கிறது கூர்மையான வேல், சும்மா வச்சில்ல. பாம்பு இருக்குது, அதான் விந்து. இல்லை முட்டாள்தனமாக வச்சில்ல, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சா. நம்ம முட்டாளான்னு தெரிஞ்சுக்கல. அதனால தான் சொன்னான் அருணகிரி, நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு ஏழ்சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய். இவ்வளவோ உனக்குள்ளே தாண்டாக்குதாங்க, அடையாளம் தாண்டா வச்சுக்குதுன்னா. நம்ம எப்போ கேட்டான் பாட்டு நல்லா இருக்குதுங்க, டிஎம் நல்லா படிக்கிறாங்கன்னு தான் போயின்னுக்குறோம். ஒவ்வொரு மிருகத்துக்கும் அம்பாள் புளியை வச்சுக்குது. ஏற்றமா நம்ம குணம் மூர்க்க நம்ம மோசமானவன் நம்ம, ஆனால் உத்தம மாதிரி நடிச்சுக்கின்னுக்குறோம். அந்த குணத்துக்கு தான் புளியை வச்சுக்குது. ஐயப்பன் புலி மேலே வர்றது காரணம் அதை அடக்கிட்டாரு, அந்த மூர்க்கத்தனத்தை அடக்கிட்டாருன்னு அடையாளம் தான் அது. எதுவும் வீணாக வச்சில்லை. சிவபெருமான் உடுக்கை ஆட்டுறாரு, அவருக்கு என்ன பைத்தியமா உடுக்க ஆட்டுறதுக்கு? சொல்ல நீ கேட்ப, அவர் உடுக்க வச்சுக்கிறாரு, எதுக்கு வச்சுக்கிறாருன்னு கேட்ப. உனக்கு வர சத்தம் தான் அது. 5 புலன்களுடைய ஆனந்தத்தை விட அந்த ஒரு செக்ஸ்ன்ற ஒரு ஆனந்தம் வந்து அதிகமாக இருக்குது. ஆமாம், உலகம் அதானே விரும்புது. அதனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க 15 நாளைக்கு ஒரு நேரம் நார்மலாக போகிறது ஓகே. பட் சில பேர் இன்பத்துக்காக டெய்லி வந்து அவங்க வந்து செய்கிறாங்க, மனைவியோடையோ இல்லையோ தன் கையை வச்சோம். அப்போ அதனால் அவங்களுக்கு வந்து அழிஞ்சு போட்டுமே, நமக்கு என்ன கவலை அதை பற்றி? அவன் போனால் போகிறான், நம்ம ஏன் அவனை பற்றி கவலை பண்ணோம்? நம்மளை பற்றி நம்ம கவலை பண்ணோம், இன்னொருத்தனை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீ பெத்த புள்ள உன் பேச்சு கேட்க மாட்டான், ஊரில் இருக்கிறவன் சொன்னால் கேட்பானா? உன் பொண்டாட்டி உன் பேச்சு கேட்காது. அப்புறம் ஊரில் இருக்கிறன்னு போய் திருத்த முடியுமா? அவன் திருந்தணும், சொல்ல வேண்டிய கடமை நமது. திருந்தலாம் போகிறான், அதை பற்றி நம்ம கவலைப்படுறது. நான் கவலைப்படுறதில்லை. நம்மளே செஞ்சாலும் தப்பு, ஆன்மீகம் யார் செய்தாலும் தப்பு தானே, தப்பு தானே. டெய்லி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதுதான்பா, அந்த மாதிரி ஆசைக்கிறவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் கடவுள்கிட்டலாம் போக முடியாது, சும்மா ஏமாத்தின்னுப்பான் ஊரில். ஏன்னா விந்து தான் கடவுள். கடவுள்னு ஒரு பொருள் தனியாக கிடையாது, விந்து தான் கடவுள். அந்த கடவுள் தான் உலகத்தில் உற்பத்தி பண்ணின்னுக்குது.
விந்து இல்லைன்னா உலக உற்பத்தியும் கிடையாது, கடவுள் காட்சியும் கிடையாது. அவன் நாசனமாக போகிறவன் அவன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. யார் ப்ராப்ளம் இல்லாத ஆள் இங்கேயா வர போகிறான்? நம்ம வந்து மற்றவங்களோட வந்து பேசுகிறோம், அப்போ அவங்க வந்து நிஜமாவே நம்ம கூட வந்து பேசுறாங்களா இல்ல நடிக்கிறாங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்மைல் பண்றாங்க. ஏன் நீ ஆராய்ச்சி நடத்துற? உன்னை ஆராய்ச்சி பண்ணுன்னா நீ ஊரில் இருக்கணும். ஏன் ஆராய்ச்சி பண்ணிக்கிற? அவன் பொய்யாவே பேசுகிறான், என்ன பண்ண போற? அப்போ நம்ம எப்படி அந்த ஒரு ப்ராப்ளத்தை நீ ஏன் அவங்ககிட்ட பேசுகிற? ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் என்ன ஆகுது? பேசாத விட்டினா ப்ராப்ளமே தீர்ந்தது. நீ பேசுறதால தானே ப்ராப்ளமே. இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து அவளே ஒத்துமையா இல்லையா? கணவன் மனைவியே ஒத்துமையா இல்லை. ஒத்துமையா இருக்கிற மாதிரி பாவனை பண்ணுறான், சுயநலம். நீ மனைவியை கட்டிக்கிறது சுயநலம், மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம். ஊராமட்டு பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின? ஊராமட்டு பொண்ணு உங்கள்கிட்ட ஏன் வந்தா? பெற்றவனுக்கு சோறு போட முடியாதா? உடல் இன்பத்தை கொடுக்க முடியாது பெற்றவன், அதனால் அவள் உன்னை தேடி வந்தா. நீ பெத்த தாய்கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது, அதனால் இன்னொரு பெண்ணை தேடி போனேன். மொத்தத்தில் சுயநலத்தில் வாழ்ந்துன்னுக்கிறீங்க. அவள் இல்லைன்னா நீ இருக்க முடியாது, நீ இல்லைன்னா அவள் இருக்க முடியாது. உனக்கு சுயநலம் சோறு கிடைக்காது அவள் இல்லைன்னா. நீ இல்லைன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்காது. எல்லாம் சுயநலத்தில் வாழ்ந்துன்னு. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றுக்க நினைக்கிறான், எதுக்கு? சுயநலம். அவளுக்கு குழந்தை மலடின்னு ஒரு பேர் வந்துடும், அதனால் அவள் சுயநலத்துக்கு பெற்றுக்கிறா. அந்த சுயநலம் எதுக்கு அம்மா அப்பான்னு வாழுது? அதுக்கு உணவு வேணும், அது சுயநலத்தில் வாழுது. மொத்தம் உலகமே கடவுளே ஒரு சுயநலவாதி. போ, கடவுளை ஏன் என்ன படிக்கணும்? நான் ஏன் அவனை பற்றி பேசணும்? சுயநலவாதி. சொல்லுங்க. ஆனா மனுஷனா பிறந்த பின்னால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவருடைய உதவி தேவை இருக்குது. அவன் தனி ஒருவனால வந்து நிற்க முடியாது. எதாலையுமே தனி ஒருவனா நிற்க முடியாது. ஒரு பூச்சிப்புழு கூட நிற்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா உதவியும் இருந்தால் தான் நீ வாழ்வான். 100 பேருக்கு இடத்துல தான் நீ வாழ்வ. தனியாக ஒரு காட்டில் போய் வாழ செத்து போடுவேன். அதனால் உதவி இல்லாத ஒருத்தனால் வாழவே முடியாது. நீ போடுற துணி இன்னொருத்தன் நெய்ஞ்சது, நீ போடுற சத்து இன்னொருத்தன் தச்சது, நீ துன்ற உணவு இன்னொருத்தன் விவசாயம் பண்ணது, எல்லாம் உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துன்னு தான் உயிரினம். போ. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எல்லாருடைய உதவியும் தேவைப்படுது. அவங்க வந்து கரெக்டாக பேசுன, அவன் கரெக்டாக பேசுறனா பேசலையா நீ நினைக்கூடாது. நீ கரெக்டாக பேசுறியான்னு யோசிக்கணும். அவன் விருப்பத்துக்கு அவன் பேசுவான், நீ உன் விருப்பத்துக்கு அவனை கட்டாயப்படுத்தாத. நீ சரியாக பேசுறனா அவன் சொல்லுவான், அந்தாலும் என்னங்க பெரிய மனுஷனாகிறாரு இப்படி பேசுகிறாருன்னுமா அவன். நீ சொல்கிற அவன் சரியாக பேச மாட்டாங்க, அவன் வஞ்சனை வச்சுன்னு பேசுகிறாங்கன்னு. இது மனிதனுடைய இனம். ஏன்னா பேச்சு இருக்கிறதால இப்படி சொல்லியிருந்துடுறான். மிருகம் சொல்லுமா? மிருகம் சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா பாஷை இல்லை, அதனால் யாரையும் வேற்றுமையாக நினைக்கிறதில்ல. உனக்கு பேச்சு இருக்குது, எல்லாரையும் வேற்றுமையாக நினைக்க. நீ மட்டும் உத்தமன்னு நினைக்கிற. ஆனால் உன்னை விட அயோக்கியம் ஊரில் இருக்க முடியாது. ஏன்னா இன்னொருத்தனை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், இவன் தவறானவனாக தான் இருப்பான். எல்லாரும் நல்லவன் இவன் நினச்சிட்டான்னா இவன் நல்லவனாகவே இருப்பான். ஏன்னா யார் சொல்கிறது இவன் காதில் வாங்க மாட்டான். என்கிட்ட மைசூர் சிங்கப்பூர்லேருந்து 2 அம்மா வந்தாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, சாமி நான் நிறைய உதவிகள் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறேன், ஆனால் என்னை எல்லாரும் கெட்டதாக தான் நினைக்கிறாங்கண்ணா. நான் சொன்னேன், நீ சொல்லக்கூடாது உதவி பண்ணுறேன்னு. வீட்டு பக்கத்து வீட்டுக்கார் வந்து என்கிட்ட சொல்லணும், அந்த அம்மா தங்கமானவங்க, அந்த அம்மா நல்லா உதவி செய்கிறவங்க, நல்லவங்க சொன்னால் ஒத்துப்பேன். நீயே உன்னை பற்றி சொல்லின்னு தெரியுறியே, இதுவே தப்புன்ட்டேன். அதனால் தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணுங்க. இன்னொருத்த எப்படியாவது இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன போச்சு? கெட்டவனாக இருக்கட்டுமே, நமக்கு என்ன? அவன் பட போகிறான் அதனுடைய விளைவுகளை. அதனால் இன்னொருத்தரை குறை சொல்கிறத மறந்துடுங்க முதல்ல. சொல்லுங்கம்மா. யோசிக்கவே கூடாதுங்க. உங்களை பற்றி யோசிங்க, உங்களுக்கு நல்லது. மற்றவனை பற்றி போச்சுன்னா உங்களுக்கு மன ஓச்சல் தான் வரும். ஒரு குழந்தை நீங்கள் பெற்ற புள்ள, நீங்கள் நினைக்கிறபடி அது இருக்கணும், இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி அது இருக்காது, அது நினைக்கிறபடி தான் அது செய்யும். மன ஓச்சல் தானே. ஒன்றும் பேச மாட்டாங்க. அவன் பேசுறது உண்மை உனக்கு பொய்யாகுது, நீ பேசுறது அவனுக்கு பொய்யாகுது. யாரும் உண்மையை பேசுவான்? உண்மையை பேச முடியுமா உலகத்தில்? பாதி உண்மை பேசுவான், பாதி பொய் சொல்லுவான். எந்த உத்தமனும் உண்மையை பேசணும் கிடையாது உலகத்தில். இறைவனை காண்பது எப்படி? இறைவனை காண்பது எப்படி? உலகத்தை மறந்தீங்கன்னா இறைவனை காணலாம். ஐயா, பிரம்மச்சாரி வந்து கல்யாணத்துக்கு முன் எப்படி ஃபாலோ பண்ணுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? கல்யாணத்துக்கு முன்னே பிரம்மச்சாரியாக தானே இருக்கிற.
அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னு பின்னு செத்த பிறகு எப்படிங்க பிழைக்கும் போது எப்படிங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குதப்பா. கல்யாணம் ஆகலாமே அவன் பிரம்மச்சாரி தானேப்பா. கல்யாணம் ஆனால் தானே சம்சாரி. சம்சார வாழ்க்கையில் ஒத்து இருக்கணும், பிரம்மச்சாரத்தில் நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கணும். இன்னொரு திதி கொடுக்காம போயிட்டாக்கா மாலை அமாவாசை கொடுக்குறாங்க. சரி, எதனால் ஐயா மாற்றி கொடுக்கலாம்? மாலை அமாவாசை எதுக்கு பண்ணுற, திதி எதுக்கு பண்ணுற? இறந்தான் போயிட்டான், உனக்கு என்னக்குது? இல்லை நீ பண்ணுற திதி அவன் வந்து என்ன சோர்க்க பண்ண உன்ன? இல்லை நீ கொடுக்கறதுக்கு அவன் இருக்கிற இடம் அட்ரஸ் தெரியுமா? இல்லை ஐயருக்கு தெரியுமா? இது குடும்பத்துக்குள்ளே மன நிறைவுக்கு செய்யறது. செத்தவன் போனவன் தான், அவன் எங்கேயோ போய் பிறந்து வளர்ந்துன்னு இருக்கிறான். நீ கொடுக்குற திதி அவன் வாங்க மாட்டான். அது ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பசி எடுக்குமா? மாலை அமாவாசைக்கு சோறு போட்டதா? டெய்லி பசி இருக்காதா? நீ மட்டும் 3 வேளை சாப்பிட்றிய, அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு வேளை கொடுக்குறிய, எப்படி நியாயம்? 3 வேளை கொடுக்கணும்னா டெய்லி செத்தவன் 3 வேளை தான் சாப்பிட்டுன்னு இருந்தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிடி சோறு கொடுக்குறியா, அது என்ன நியாயம் சொல்லுப்பா? தானே கேட்ட, வா பேசலாம், வாப்பா. இதையெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் செய்தால் தான் ஒரு நாள். இப்போ காலத்தில் வந்து டெய்லி பாஸ்போர்ட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுறீங்க இல்லை? அது மாதிரி அவசர உலகம், எங்கே போனாலும் எது வேணால் கிடைக்கும். ஒரு காலத்தில் எதுவுமே சரியான சாப்பாடே கிடைக்காது, அவனுக்கு உழைப்பே சரியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நாள்களை வகுத்து அவனுக்கு அந்த நாள் ரெஸ்ட் எடுத்து அவன் நல்ல உணவுகளை செய்து சாப்பிட்றதுக்கு வச்ச சாங்கியங்கள் இதெல்லாம். இது செத்தவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா சொல்லு? அட்ரஸ் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு பேர் சொன்னவே வீட்டை கண்டுபிடிக்க முடியல. செத்தவன் எங்கே இருக்கிறான் அந்த இடத்து இவ்வளோ பெரிய உலகத்தில்? அதனால் இதெல்லாம் அதுக்காக செய்து வச்சது. சொல்லுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஐயா, பஞ்சபூதங்களால் படைக்கப்படுது இங்கே இருக்கிற எல்லா உயிர்களும். அது மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாத்துலேயும் இது பஞ்சபூதம் படைக்கப்பட்டு அது ஏன் கடவுளை அடையும்? கடவுளை அடையணும்னா எண்ணம் எப்போ பார்த்து. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? என் வயசு 30. நீ பிறந்த உடனே உண்மையான கடவுளை தேடணும், அப்போவே இல்லை தேடிக்கணும். 30 வருஷம் என்ன பண்ணியிருந்த? எங்கேயோ வாங்கி இருக்குது, அதனால் இப்போ கடவுளை தேடலான்னு வந்திருக்குது இல்லையா? மனுஷன் கடவுளை எப்போ தேடுறான்? ஒன்று இன்பம் கிடைக்கணும், அப்போ சாமியை நல்ல இன்பத்தை கொடுத்த சாமின்னு கும்பிட்றான். இல்லை நல்ல ஆப்பு வரணும், ஐயா எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்துடுச்சு, இப்போ காப்பாற்ற என்ன ஆள் இல்லை, நீ தான் ஓணணும். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரும்போது தான் அவன் இறைவன்ற ஒரு பொருளையே நினைக்கிறான். வாழ்க்கையில் விருத்தி இல்லாத வரைக்கும் எவனும் இறைவனை நினைக்கிறதே இல்லை. ஆசையில் நாய் அலைகிற மாதிரி அலைஞ்சின்னு இருக்கிறான். எப்படி இறைவனை அடைவான்? இறைவனை நீ பார்க்கும்போது உலகம் உன் கண்ணுக்கு தெரியாது, உலகம் இருக்காது. இறைவன் உன் கண்ணிலேருந்து மறையும் போது உலகம் வந்துடும், இறைவன் இருக்க மாட்டான். இப்படி இருவிதமான வாழ்வு அது. நீ எப்போ உலகத்தை இழக்கிறியோ இறைவன் உன்னோட உறவு கொள்ளுவான். நீ எப்போ உலகத்தோட உறவு கொள்கிற இறைவன் உன்னை விட்டு விலகிடுவான். இதுதான் இயற்கை. பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு உன்னதமான விஷயம், அது என்னன்றதே உணரக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் இப்போ கற்றுக் கொடுத்துருக்கீங்க. சரி, ஆனால் இது பெரும்பாலும் மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து மக்களை பற்றியே நீ யோசிக்கக்கூடாது, நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நீ பெத்த புள்ளியை உன்னால் நீ நினைக்கிறபடி வாழ வைக்க முடியாது. உன் அம்மா நினைச்சபடி நீ வாழலை. அப்போது இது அவ மன சம்பந்தப்பட்ட விஷயம். அவனுக்கு எது பிடிக்குதோ அதில் போவான். அது கெட்டது நல்லதுன்றதை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். நீ எவ்வளோதான் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டான். 40 வருஷமாக கத்தின்னுக்கிறேன், யார் கேட்டான்? கேட்க முடியல. ஏன்னா அவன் வந்து அந்த வாழ்க்கைன்ற ஓட்டத்தில் அந்த மனசு ஆசைன்ற வேகத்தில் போயின்னுக்கிறான். அவன் வந்து உலகம், நான் சொல்கிறேன் உலகம் கேட்டுச்சு, நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நான் பேசுகிறேன், என்னால் எல்லாரையும் மாற்றிட்டேன் அப்படின்னு நான் நினச்சா என்னை விட ஏமாளி யாரும் கிடையாது. ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லிக்கினே இருக்கணும். அவன் கேட்குறானோ கேட்கலையோ அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. அதை மாதிரி நீங்கள் பெத்த பிள்ளைங்களுக்கு கூட நல்ல வழிகளை நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்கிறதால அது கேட்கணும்னு நம்பக்கூடாது. அந்த நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா துக்கத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க.
ஒரு பிள்ளைக்குட்டி பெற்றுக்கிறோம், இளமையில் குழந்தையா இருக்குது, அது நம்ம இடைப்பருவத்தில் இருக்கிறோம். அப்போ அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஊட்டி வளர்க்குறோம். ஆனால் அது வளர்ந்த உடனே என்ன இப்போது தாய் பேச்சை கேட்கறதில்ல, தகவல் பேச்சை கேட்கறதில்ல. அப்போ நமக்கு என்ன ஏற்படுது மனசில்? இவ்வளோ ஆசையா இது நமக்கு உதவுன்னு வளர்த்தோமே, இன்னைக்கு அது நமக்கு உதவலையே, நம்ம பேச்சை கேட்கலையே அப்படின்ற மன வருத்தம் வரும். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உங்கள் கடமை அதை காப்பாற்ற வேண்டியது. அது உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா துக்கம் வந்து சேர்ந்துடும். அந்த நினைப்பே வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பெற்றுட்டீங்க, நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும். ஆனால் அது உங்களை காப்பாற்றுன்ற நினைப்பு வச்சுக்காதீங்க. அதுங்களையும் காப்பாற்றுங்க, நீங்களும் பாதுகாப்பாக இருந்துங்க. எல்லாத்தையும் அதுங்களுக்காக அழிச்சிட்டு நீங்கள் நடுரோட்டில் போய் நிற்காதீங்கன்னு சொல்லிங்கிறேன். அதனால் யாரையும் போய் நம்ம யோசிக்கக்கூடாது. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. உலகம் எடுத்துக்கலையே, நீ ஏன் வருத்தப்படுற? நீ வருத்தமே படக்கூடாது. நீ எப்பவுமே சந்தோஷமாக வாழணும். உன்னை தேடினால் அந்த சந்தோஷம் கிடைக்கும். உலகத்தை தேடினால் துக்கம் கிடைக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. சாமி ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கிக்கிறேன் சாமி. சாமி இந்த சுவாசத்தை கவனிக்க சொல்லும், இந்த தொண்டைக்குழியிலேருந்து தொப்புள் வரையும் கவனிக்கிறோம்ல சாமி. ஆமாம். அது நான் சும்மா இருக்க சொல்ல கூட நாக்கு மடிக்காமல் கவனிக்கலாமா சாமி? கவனிக்கலாம். அதுக்கு தான் சொன்னான், வந்ததிலும் போனதிலும் மனத்தை வையணும் வால்மீகி. வந்தது போனது என்னடான்னா வர்றதும் போகிறதுமா இருக்குது மூச்சு. நீ உலகத்தெல்லாம் மறந்துடுற, ஞாபகத்தை அது மேலே வச்சுக்கிட்டா அது உனக்கு புண்ணியத்தில் இருந்து சேர்க்கட்டாலும். அதனால் எப்போவுமே நினைக்கலாம். சாமி இப்போ நாக்கு நான் மடிக்காத நேரத்தில் கொஞ்சம் மேலே குறைய ஏறுது, எது வரையும் போதும். மடிக்காத போது நீ பாடம் பண்ணாத போது கவலைப்படாது, அது எங்கன்னா போட்டோம். எங்கன்னா பாடம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும். அது பாடம் பண்ணும்போது மேலே போயிடுச்சுன்னா கண்ணு வலி வந்துடும், காது வலி வந்துடும், தலைவலி வந்துடும். அதனால அந்த மாதிரி நீயா ஓட்டிடக்கூடாது. அதுவாக போகிறத பற்றி உனக்கு பாதிப்பு வராது. நீயா ஓட்டினா பாதிப்பு வரும். அப்போ சும்மா இருக்க சொல்ல எது வரையும் போதும், எங்கே தொடங்கி எது வரையும் போய் போட்டு நீயா அப்போ கவனிக்கிற. பாடம் பண்ணும்போது மட்டும் அதை கவனி. சரிங்க சாமி. அந்த காதில் சத்தம் தொடர்ந்து வந்து நேருது, நைட்டில் தூங்க சொல்லுவேன். அது நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, நாதன மனத்தை அடக்கும்னு. அது தொடர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் உபதேசம் தான் கேட்டுக்கிறேன். அது ஒன்றும் நாத உபதேசங்கிறது இப்போ ஒரு சவுண்ட் தான் வரும். நாத உபதேசங்கிறது அப்போ 10 சவுண்டு வரும். சரிங்க சாமி. நீங்கள் இந்த எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு நீங்கள் சொன்னோன்னே அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்பட்டு எண்ணங்கள்லாம் பெரிய அளவுக்கு அந்த அந்த வார்த்தையே நிறைய எண்ணங்களை வந்து எனக்கு நிறுத்திட்டு அதனால் பெரிய அளவுக்கு நன்மையாக இருக்குது. நல்லா இருக்கும் வாழ்க்கையில். ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்வு ஓஹோன்னு ஓடி ஓடி சம்பாதிக்கிறதும் இல்லை, அதே நேரத்தில் சம்பாதிச்சதை கண்டபடியாக போய் அழிக்கிறதும் இல்லை. மனதை அமைதியாக வச்சுக்கிறது தான் மனுஷனுடைய வாழ்வு. அந்த அமைதியாக வச்சுக்க விரும்புவதில்லை, தாரவாரம் பண்ணி அலங்கோலம் பண்ணி கெட்டுறான். தெய்வ வழிபாடுன்றது மன அமைதியோடு இருக்கும்போது தான் தெரியும். மன ஆரவாரமாக இருக்கும்போது தெய்வ வழிபாடு தெரியாது. அது சும்மா மன சந்தோஷத்துக்கு செய்கிற விஷயங்கள். மனம் எப்போ அமைதி பெறுதோ அப்போ தான் தெய்வம் தெரியும். அதனால தான் சொன்னார், முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேன். யாரும் இருக்கக்கூடாதுரா, அந்த நேரத்தில் மூச்சு அடைக்கி பாடுறா தெய்வத்தை, அதாண்டா தெய்வ வழிபாடு. கூட்டம் கூட்டிக்கின்னு மோனாச்சின்னு கும்மால் அடிக்கிறது தெய்வ வழிபாடில், அது ஒரு மன சந்தோஷத்துக்கு செய்கிற விஷயம்தான். சாமி நீங்கள் சொன்னதுனால வந்து என்னால் முடிஞ்சு இந்த டெய்லி 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் சாமி. அதனால் பெரிய திருப்தி. நான் அவங்கள வந்து மனுஷங்களாக பார்க்கல, அவங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்குறோம் சாமி. போன ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி என்னுடைய 74வது பிறந்த நாள். அன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னாங்க, ஒரு 3 பேர் நாங்கள் அன்னதானம் பண்ண போகிறோம் சாமின்னு ஒரு 3 ஏரியாவில் சொன்னாங்க. அந்த 3 பேர் தான் சொன்னது அன்னதானம் பண்ண போகிறோம். கட்சியில் அன்னதானம் பண்ணது 13 பேர் பண்ணாங்க. ஆனால் அந்த 13 பேர் பண்ண அன்னதானத்தில் எனக்கு ஒரு பிடி கூட கிடைக்கல. ஆனால் என் பேரால் எத்தனை வயிறு பசியாச்சு. அது ஒரு நல்ல செயல் தானே. அதனால் அந்த மாதிரி செய்யுங்க. இல்லாதவன் பசியாருன்னா மனுஷனுக்கு போடுறோன்னு நினச்சிக்காதீங்க, இறைவன் வாழறோம் அந்த கோவிலில் கொட்டுறோன்னு நினச்சிக்கோங்க. அது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். இதுக்கு முன்னே சாமி நான் உங்கள் பாடம் கேட்கறதுக்கு முன்னே இதுக்கு முன்னெலாம் அப்போ கூட நான் யாரானா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணுவேன். ஆனால் ஆள் பார்த்து பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு மாதிரி குடிக்கார மாரி இருந்தாங்கன்னா அவங்க போட மாட்டேன். இது எடுத்து போயிட்டு அவங்க சாராயம் குடிச்சிட்டு அவங்க சமுதாயத்தில் வேறு மாதிரி நடந்துப்பாங்க அப்படியானதுக்கோசம் போட மாட்டேன். நீங்கள் எப்போ இந்த தர்மம் பண்ணீங்களா, அவங்க கையை நீட்டினானா போடு,
அவன் எதுவானா இருக்கட்டும், நம்மளுக்கு அது தேவையில்லை. அவன் கை நீட்டினா போடு. போன மாதம் 11ஆம் தேதி இந்த ரூப் போட்டோம். எதிரே இருக்கிற இடத்துக்கு சமையல் ரூமும் டைனிங் ஹாலும் ரூப் போட்டோம். எல்லா இடத்துலையும் உலகத்தில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கூட கட்டுவான், கூலி கொடுப்பான் எல்லா இடத்துலையும். ஆனால் நம்ம அதை கூலிக்குன்னு அதை செய்யலை, தொண்டுக்குன்னு செய்கிறோம். அதை அன்றைக்கி நான் என்ன பண்ணேன், காலையில் பப்ஸு பர்கரு இதெல்லாம் காலையில் கொடுத்து, டீ கொடுத்து, மத்தியானம் வடை பாயசம் சாப்பாடு போடும்போது எல்லாருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்தேன். ஆம்பளைங்களுக்கெல்லாம் வேஷ்டி டவலு, பொம்பளைங்களுக்கெல்லாம் புடவை ஜாக்கெட்டுன்னு கொடுத்தாங்க. ஒரு 70 பேருக்கு கொடுத்தாங்க. அந்த 70 பேர் வாங்கின்னு சொல்லிட்டு போகிறேன். உலகத்தில் இது வரைக்கும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான இடத்துல ஜல்லி போட்டோம், எங்கேயுமே இப்படி கொடுக்கல. துணி மட்டும் கொடுக்கல, துணி மேலே எல்லாருக்கும் 100 ரூபாய் வச்சு கொடுத்தேன். அப்போது அந்த வாழ்த்துதல், இந்த ஆசிரமம் நல்லாயிருக்கும். நான் நல்லா இருக்கிறேன்னா நல்லா இல்லையா பிரச்சனை இல்லை. ஆசிரமம் நல்லா இருந்தால் நாளைக்கு எத்தனை லட்சம் பேருக்கு அது உபயோகமாகும். அந்த மாதிரியான செயல்களை செய்ய